யாயில நகர சபையின் தலைவர் இன்று நகர சபைக்கு சொந்தமான டிராக் வண்டியொன்றில் சபை அமர்விற்கு வருகை தந்தார். பதில் தலைவராக செயற்பட்ட உபதலைவர் தொடர்ந்தும் தலைவரின் உத்தியோகபூர்வ வாகனத்தை தன்னிடம் வைத்துக் கொண்டுள்ளதாக தலைவர் குற்றம் சுமத்துகின்றார். யாயில நகர சபையின் புதிய தலைவராக அஞ்சு பெரேரா நேற்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். எனினும் தனக்கு உத்தியோகபூர்வ வாகனம் கிடைக்காமையினால் கழிவகற்றும் டிராக் வண்டி ஒன்றில் சமூகம் அளித்தார். யாயில நகர சபையின் வரவு செலவு திட்டம் 2 தடவைகள் தோல்வியடைந்தமையினால் முன்னாள் தலைவர் தமது பதவியை இழந்ததுடன் 3 மாத காலத்திற்கும் அதிகமாக உபதலைவர் பதில் தலைவராக செயற்பட்டார். பின்னர் அஞ்சு பெரேராவுக்கு தலைவர் பதவி கிடைத்தது. அவ்வாறு கடமைகளை பொறுப்பேற்றமை தொடர்பில் நான் அறிந்திருக்கவில்லை. அவர் பதவியேற்றாரா இல்லையா என்பது இதுவரை எமக்கு தெரியாது. எமக்கு இது தொடர்பில் அறிவிக்கப்படவில்லை. உத்தியோகபூர்வ வாகனத்தை இதற்கு முன்னர் உபதலைவரை பயன்படுத்தினார். எனினும் இந்த உத்தியோகபூர்வ வாகனத்தை பயன்படுத்துவதற்கு உபதலைவருக்கே அல்லது பதில் தலைவருக்கோ உரிமை இல்லை. அதன்படி இது ஒரு பாரிய பிரச்சனையாகும். உத்தியோகபூர்வ வாகனத்தை பொறுப்பேற்றது போன்று கையளிப்பது தொடர்பிலும் சில விடயங்கள் உள்ளன. 11ஆம் திகதி வாகனத்தை பெற்றுக் கொள்ளுமாறு நான் சாரதிக்கு கூறியுள்ளேன். எனினும் அதற்கு முன்னரே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. எனினும் தற்போது நான் அதனை ஒப்படைத்துள்ளேன். யாயில தொகுதி அமைப்பாளர் அமைச்சர் ஃபேலிக்ஸ் பெரேரா ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்து இது தொடர்பில் கருத்து தெரிவித்தார். உபதலைவர் இருக்கும் போது அவருக்கு எதனையும் செய்வதற்கு உத்தியோகபூர்வ உரிமை இருக்கவில்லை. அடுத்த மாத காலத்திற்குள் நியமனம் வழங்கப்படாவிடில் உபதலைவர் பதவியை வழங்க தேர்தல்கள் ஆணையாளருக்கு உரிமையுள்ளது. தேர்தல் ஆணையாளர் அழுத்தம் கொடுத்தாரா என்பதனை வினவ வேண்டும். இதனை தாமதப்படுத்துமாறு கூறப்பட்டுள்ளதா என்பதனை ஆராய வேண்டும். அதுவும் ஒரு சட்ட பிரச்சனையாகும். தற்போது 4 மாதங்கள் ஆகின்றன. இதனால் கட்சி பாதிக்கப்படுகின்றது. கட்சி பாதிக்கப்படுவதனால் அரசாங்கத்தை அமைப்பதற்கான சந்தர்ப்பம் குறைவடைகின்றது. இந்த தொகுதியில் உள்ள அரசியல் சக்திகள் தொடர்ந்தும் என்னை சிரமத்திற்கு உள்ளாக்க முற்படுகின்ற போதிலும் நான் எனது கடமைகளை முன்னெடுக்க கடமைப்பட்டுள்ளேன். கட்சி என் மீது நம்பிக்கை கொண்டு இந்த பதவியை வழங்கியுள்ளது. எனவே வாகனம் இல்லாவிடனும் டிராக்டர் வண்டியில் வருவதற்கு தீர்மானித்தேன். தலைவர் குறித்தான வாகனம் ஏன் வழங்கப்படவில்லை என இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சமூக சேவை அமைச்சரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அவர் சத்திய பிரமாணம் செய்துள்ளார் எனில் நான் நியமனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நியமனம் வழங்கப்பட்டால் அவருக்கு வாகனம் வழங்கப்பட வேண்டும். அதனை ஒப்படைக்குமாறு நான் நேற்றே கூறினேன். எனினும் வாகனம் சாரதியின் பொறுப்பில் உள்ளது. அதனை விடுத்து தலைவரிடம் இல்லை. அதனை ஒப்படைக்குமாறு நான் கூறியுள்ளேன். அவ்வாறு வழங்கப்படாவிடின் போலீசார் சென்று அதனை கைப்பற்ற முடியும். நான் சென்று அந்த வாகனத்தை ஒப்படைக்குமாறு கூறுவதற்கு எனக்கு பித்து பிடிக்கவில்லை.